இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது டீஸ்டோனர் கம் கிரேடர். மெயினா இது எதுக்காக பயன்படுத்துறோம் அப்படின்னா, தானியத்தில் இருந்து கல்லும் மண்ணும் சுத்தம் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். யாராக இருந்தாலும் சரி, சிறுதொழில் பண்றவங்களுக்கு, விவசாயிகளுக்கும் 50% சப்சிடியில நம்ம டீஸ்டோனர் கொடுத்துட்டு இருக்கோம். எந்த சிறுதானியம் இருந்தாலும் ஓட்டிக்கலாம். அரிசி, உளுந்து, பாசிப்பயிறு, கடலை, ராகி, எள்ளு இந்த ஐட்டமும் நம்ம இந்த மிஷினரிஸ்ல நம்ம சுத்தம் பண்ணிக்கலாம். மெயினா ரைஸ் மில்ல யூஸ் ஆகும். எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கும் இது யூஸ் ஆகும். இரண்டாம் தரம் இருக்கிற தானிய வகைகளை முதல் தரமா மாத்துறதுக்கு இது பயன்படுத்தலாம். இது வந்து நெல்லுக்கு கொடுக்குறோம், உளுந்துக்கு கொடுக்குறோம், பாசிப்பயிருக்கு இது. ஒரு செட் ஆஃப் சலடை வந்து நாங்க ஃப்ரீயாவே மிஷினோட பொருத்தி கொடுத்துருவோம். 5 HP மோட்டார் திறன்ல 1 டன் மணிக்கு 1 டன் ஓடக்கூடிய மிஷின் இது. இது வந்து பாத்தீங்கன்னா 3 HP, 1/2 டன் கெப்பாசிட்டி, 250 கிலோ, 1/4 டன் கெப்பாசிட்டி, 2 HP. கிரேடர் வந்து பாத்தீங்கன்னா 4 HP ல ஓடக்கூடிய கிரேடர். கிட்டத்தட்ட தமிழ்நாடுல எங்க எடுத்துட்டு போனாலும் 15,000 ரூபாய் செலவாகும். டெலிவரி ஃப்ரீயா கொடுக்குறோம். ஜஸ்ட் ஒரு போன் கால் போதும், மிஷின் வீடு தேடி வரும். டீஸ்டோனர்ஸ் இந்த மூணுமே டீஸ்டோனர். அது வந்து ப்ரீ கிளீனர்னு சொல்லுவோம். விண்டோவரும் சொல்லலாம், ப்ரீ கிளீனரும் சொல்லலாம். டீஸ்டோனர்ல இப்ப நம்ம 3 வேரியன்ட் காட்டுறோம். இது 1/4 டன் கெப்பாசிட்டி, 250 கிலோ மணிக்கு ஓடக்கூடிய கெப்பாசிட்டி. இது 1/2 டன் கெப்பாசிட்டி. பக்கத்துல இருக்கிறது 1 டன் கெப்பாசிட்டி. 1/4 டன், 1/2 டன், 1 டன் சொல்லக்கூடியது எதுக்கு அப்படின்னா, அரிசி நெல்லுக்காக மட்டுமே இந்த கெப்பாசிட்டியில நம்ம சொல்றோம். இதுல மாற்று பயிர்கள் எதுவா இருந்தாலும் ஓட்டலாம். அது இந்த கெப்பாசிட்டியில அடங்காது. முதல்ல அதையே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ராகி ஓட்டினால் 1/2 டன்னா, நெல் ஓட்டினால் 1/2 டன்னா, எள் ஓட்டினால் 1/2 டன்னா அப்படின்னா இல்ல, மாறுபடும். 1/4 டன் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது அரிசிக்கு தான் நம்ம சொல்றோம். மாற்று பயிர் எதுவா இருந்தாலும் நம்ம இதுல ஓட்டலாம். மாற்று பயிர்னு நான் சொல்லக்கூடியது என்னென்னு நோட் பண்ணிக்கிங்க. அரிசி, அதுக்கு அடுத்தது சிறுதானியம் எல்லாமே ஓட்டலாம். எந்த சிறுதானியம் இருந்தாலும் ஓட்டிக்கலாம். அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம உளுந்து, பாசிப்பயிறு, கடலை இது எல்லாமே ஓட்டலாம். இதுக்கு அடுத்தது ராகி, எள்ளு இந்த ஐட்டமும் நம்ம இந்த மிஷினரிஸ்ல நம்ம சுத்தம் பண்ணிக்கலாம். மெயினா இது எதுக்காக பயன்படுத்துறோம் அப்படின்னா, தானியத்தில் இருந்து கல்லும் மண்ணும் சுத்தம் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். கல்லும் மண்ணு சுத்தம் பண்றதுக்கு இந்த மிஷினை யூஸ் பண்றோம். 3 in 1 சொல்லுவோம் நம்ம. இது என்ன 3 in 1 அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஸ்பிரேட்டர் இருக்கு. இதுல ஆஸ்பிரேட்டர்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா லைட்டா டஸ்ட், குப்பை எல்லாம் இருந்துச்சுன்னா நீக்கிரும். அதுக்கு அடுத்தபடியா கல்லு நீக்கிரும், கல்லு மண்ணு நீக்கிரும். மூணாவதா வந்து கிரேடர் இருக்கு. நீங்க கீழே பாக்குறத கிரேடர்ஸ். நீங்க இந்த கிரேடர்ஸ் மூலியமா நம்ம தரமும் பிரிச்சுக்கலாம். இது 3 in 1. நம்ம இதுலயே தூத்திக்கலாம். ஆனா அதிகமா தூத்தணும், தூத்துறது தான் வேலை. எனக்கு எப்பவுமே அதிகமா தூத்துறதா இருக்கும், கல்லு மண்ணும் பிரிக்கிறது கம்மியா இருக்கும். ஆனா அது இந்த பயிர்ல இருந்து தூத்தி டஸ்ட், குப்பை மட்டுமே எடுக்கிறது தான் வேலை அப்படின்னா, இந்த இயந்திரத்தை காட்டிலும் பக்கத்துல இருக்கக்கூடிய ப்ரீ கிளீனரை யூஸ் பண்ணலாம். இது தூத்தருக்குனே யூஸ் பண்ணலாம். அந்த ஒரு ப்ராசஸ் கண்டிப்பா தூத்தி கிரேட் பண்ணி தந்துரும், தூத்தி தரம் பிரிச்சு தந்துரும். இந்த மிஷினரியில எங்கங்க சார் யூஸ் பண்ணலாங்க? சார் மெயினா ரைஸ் மில்ல யூஸ் ஆகும். எல்லாமே ரைஸ் மில்லுக்கு உண்டான ஐட்டம். இப்போ நம்ம தனியா ஒரு சுயதொழில் பண்றோம்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா அந்த மிஷின்? இது வந்து இந்த மிஷின் பொறுத்த வரைக்கும் தனியா பண்றவங்களுக்கு மெயினா யூஸ் ஆகும். எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கும் இது யூஸ் ஆகும். ஆமா, டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு ஒரு சென்டரா வச்சுட்டு, ஒரு ஹப்பா வச்சுக்கிட்டு, ஒரு 50 மளிகை கடைகளுக்கு சப்ளை பண்றவருக்கு இது யூஸ் ஆகும். 2ஆம் தரம் இருக்கிற ஐட்டத்தை, தானிய வகைகளை முதல் தரமா மாத்துறதுக்கு இது பயன்படுத்தலாம். இந்த மிஷினை பத்தி எல்லாமே டீட்டெயிலா சொல்லிட்டீங்க. இப்போ இந்த மிஷினை எப்படி நம்ம வேலை செய்யறது, ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றவாங்க. சரி, இப்போ மெயினா நம்ம எந்த கிராப் ஆகட்டும் இதுக்குள்ளதான் நம்ம கொட்டணும். இங்கதான் நம்ம கொட்டணும். சார் எல்லாரும் மேக்ஸிமம் எலிவேட்டர் வச்சுக்குவாங்க. எல்லா ரைஸ் மில் எலிவேட்டர் இருக்கும். சின்ன ரைஸ் மில் இருக்குது, எலிவேட்டர் எல்லாம் வைக்க முடியாதுன்னா நாங்க ஸ்டாண்டே சிம்பிளா கொடுத்துறோம். நானே மிஷினோட வந்துரும், கொடுத்துறோம். நம்ம வாங்கி இப்படி கொட்டிக்கலாம். வாங்கி சரக்க கொட்டியாச்சுன்னா உள்ள போயிரும். உள்ள கொட்டின சரக்க வந்து நம்ம இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்குறோம். ஆமா, இந்த ஓப்பனிங்ல இது கொடுக்குறோம். இந்த ஓப்பனிங் வச்சு நம்ம தேவையான அளவு திறந்து விட்டோம்னா சரக்கு கீழே இறங்கி வரும். ஆமா, தானியங்கள் வந்து கீழே இறங்கி வரும். தானியங்கள் கீழே இறங்கி வரும்பொழுது இது வந்து ஏர் சக்ஷன் இழுத்துட்டு இருக்கும், சக் பண்ணிட்டு இருக்கும். சரிங்களா? அப்போ என்ன ஆகும்னா, வெயிட்லெஸ் பார்ட்டிகல், எடை குறைவாக இருக்கிற தூசி, குப்பைகள் எதுவா இருந்தாலும் சரி, இது மூலியமா உங்களுக்கு இழுத்துரும், சக்ஷன் பண்ணி வெயிட்லெஸ் பார்ட்டிகல் எல்லாம் வெளியே கடத்திடும், வெளியில போயிடும். நம்ம ஒரு வேளை தானியங்கள் வந்து போகுது, தூசியோட தானியங்கள் போகுதுன்னா இந்த ஷட்டரை யூஸ் பண்ணி, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா
நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த அட்ஜஸ்ட்மென்ட் ஆமா, கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சார் சக்சன் பண்ணி தூசி குப்பை எல்லாம் வெளிய எடுத்துருச்சு. ஆமா. நெக்ஸ்ட் ப்ராசஸ் எங்க சார் போகும்? சார் அடுத்தது தானியங்கள் கீழே வருது. கீழே வந்தோடனே இங்க ஒரு கிரேடர் இருக்கு. ஆமா சார். ஆமா, இந்த கிரேடர்ல நம்ம வந்து பெரிய கல்லு, பெரிய குச்சி, இந்த மாதிரி தானியங்கள் விட பெருசா இருக்கிறது பூராமே இங்க தங்கிரும். அந்த இடத்துல தங்கிட்டு அதுல ஒரு இது தரம். ஆமா, இங்கே தரம் பிரிச்சு வந்துருது. என்ன தானியம் போட்டிருக்குமோ அந்த தானியத்துக்கு உண்டான கல்லு, அந்த சைஸ்க்கு உண்டான கல்லு, மண்ணு, தானியம் 3 இங்க வரும். வரும்போது பின்னாடி உங்களுக்கு கல்லு போயிரும். இந்த சைடு வந்து இங்க வந்து கல்லு வந்துரும். இங்க கல்லு வந்துரும். முன்பக்கம் பாத்தீங்கன்னா தானியமும் மண்ணு வரும். மண்ணு வந்து அந்த கிரேடர் மூலியமா மண்ணையும் நம்ம பிரிச்சுக்கலாம். அதுல அந்த ஆப்ஷன் எப்படி சார் இருக்கு? ஆமா, இது இங்க மண்ணு வந்துச்சுன்னா மண்ணு இந்த கிரேடர் மூலியமா இறங்கி இது வழியா நம்மளுக்கு வெளியே மண்ணு வந்துரும். ஆமா ஆமா ஆமா. இங்க ஃபைனலா நம்ம இங்க பார்க்கக்கூடிய தானியங்கள் வந்து பாத்தீங்கன்னா பியூரிட்டியா வெறும் தானியம் மட்டும் சுத்தமா இருக்கும். கல்லு மண் இல்லாம சுத்தமா இருக்கும். தூசி குப்பையில இருக்காது. இவ்வளவு ப்ராசஸ் பண்ணிட்டு வெளியே வரும்போது ஃபைனலா கொஞ்சம் அவுட்புட் நல்லா இருக்கும். ஆமா சார், இதுல 2 விஷயம் தான் இந்த மிஷின் வாங்குறவங்க கடைபிடிக்கணும். இது வந்து ஃப்ளோ கண்ட்ரோல். நம்ம வந்து தேவைக்கு தகுந்த மாதிரி திறந்து விடணும். ரொம்ப அப்நார்மலா திறந்தாலும் ஒரு தெளிவு இருக்காது. கரெக்டா தேவை என்னன்னு அறிஞ்சு அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி திறந்து விட்டா தெளிவான சரக்கு நம்ம இங்க பார்க்கலாம். நம்ம அப்நார்மலா ஆமா எனக்கு ஸ்பீடா நடக்கணும், சீக்கிரமாகணும்ட்டு திறக்க கூடாது. நம்ம என்ன தானியங்கள் போட்டிருக்குமோ அந்த தானியத்தோட அளவு, குப்பை, டஸ்ட் எல்லாம் எந்த அளவுக்கு கழிவு இருக்கோ அதை உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இதை திறக்கணும். இது ஒரு கண்ட்ரோல், இங்க ஒரு கண்ட்ரோல். இந்த 2 கண்ட்ரோல் தான் இந்த இயந்திரத்துக்கே, வேற எதுவுமே கிடையாது. பாருங்க, இதுதான் கண்ட்ரோல், இதுதான் கண்ட்ரோல். இந்த இயக்கமே வந்து இந்த ஏர் கண்ட்ரோல்ல தான் இயங்குது. ஆமா ஆமா சார். இந்த டீஸ்டோரை பொறுத்தளவு கல்மண் நீக்கிறதா சார் இருக்கு. பல தானியங்களை இது வந்து பயன்படும் சொல்லிட்டீங்க. இப்ப இந்த நீங்க கொடுத்துருக்க சல்லடையை பார்த்தா ஒரு சிலருக்கு மட்டும் தான் பயன்படும். எல்லா இது தானியத்துக்கு பயன்படுமா நினைக்கிறேன். இப்போ இந்த சல்லடை வந்து பாத்தீங்கன்னா ராகிக்கு பயன்படும், சிறுதானியத்துக்கு பயன்படும், எள்ளுக்கு பயன்படும். ஓகேங்க சார். மாற்று பயிர் உளுந்து, வேர்க்கடலை, அரிசி, நெல்லு இந்த மாதிரி தேவை இருக்கு அப்படின்னா எங்ககிட்ட செப்பரேட்டா கஸ்டமர் வாங்கிக்கணும். பாருங்க, இந்த மாதிரி நாங்க வந்து செப்பரேட்டா இது வந்து நெல்லுக்கு கொடுக்குறோம். இது வந்து ஆமா, இது பயிருக்கு தகுந்த மாதிரி, சைஸ்க்கு தகுந்த மாதிரி சல்லடை இருக்கு. ஆமா, இது வந்து பாருங்க உளுந்துக்கு கொடுக்குறோம், பாசி பயிருக்காகுது. இந்த மாதிரி மாற்று சல்லடைகள் வந்து அவங்க வாங்கி அவங்க பயன்படுத்தும் பொழுது அது ஒரு தெளிவு வரும். இந்த ஒரு மிஷின்ல இத்தனை சல்லடையை பயன்படுத்தலாமா சார்? கண்டிப்பா சார். இயந்திரத்தை பொறுத்த வரைக்கும் சல்லடை மெயின். சல்லடை கரெக்டாக கஸ்டமர் வச்சிருந்தாருன்னா அவரோட தானியம் தெளிவா தரம் பிரிச்சு கொடுக்கலாம். ஆமா, மெயின் சல்லடை தான் இதுக்கு. நாங்க ஸ்டாண்டர்டா வந்து பாத்தீங்கன்னா நாங்க அவங்க எது கேக்குறாங்களோ அதுக்கு ஏதோ ஒரு செட் ஆஃப் சல்லடை வந்து நாங்க ஃப்ரீயாவே மிஷினோட பொருத்தி கொடுத்துருவோம். நம்ம பாலாஜி இண்டஸ்ட்ரியில அந்த ஒரு மிஷின் ஒரு ஏதாச்சும் ஒண்ணு மெயினா எது கேட்கலாம் கொடுத்துருவோம். ஆமா, இந்த டீஸ்டோரை பாத்தீங்கன்னா சைஸ் ஒரு பெரிய சைஸ் மாதிரி இருக்கு. அதனால அது பவர் சப்ளை அதிகமா எடுத்துக்குமா? இல்ல ரொம்ப சிம்பிளா தாங்க எடுத்துக்கும். ரொம்ப குறைவான கரண்ட் தான். 1 டன் கெப்பாசிட்டிக்கே நாங்க 5 HP தான் பொறுத்துறோம். 5 HP மோட்டார் திறன்ல 1 டன் மணிக்கு 1 டன் ஓடக்கூடிய மிஷின் இது. இது வந்து பாத்தீங்கன்னா 3 HP. ஆமா, 1/2 டன் கெப்பாசிட்டி. பக்கத்துல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 250 கிலோ 1/4 டன் கெப்பாசிட்டி, 2 HP. கிரேடர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 HP ல ஓடக்கூடிய கிரேடர். 4 HP, ஏன்னா இது டபுள் மோட்டர் வரும். 4 HP ல ஓடக்கூடிய கிரேடர். இதோட லைஃப் டைம் எப்படி சார் இருக்கு? சார் லைஃப் டைம் எல்லாம் வந்து நாங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தது இன்னைக்கு சர்வீஸ் பண்ணி கொடுத்து ரன்னிங்ல வச்சிருக்கோம். நல்ல தெளிவா இருக்கு, எந்த குறைபாடு இல்ல. மெயின்டெனன்ஸ் கண்டிப்பா இருக்கணும். யாரா இருந்தாலும் மெயின்டெனன்ஸ் எந்த அளவுக்கு பண்றாங்களோ அந்த அளவுக்கு லைஃப் டைம் கிடைக்கும். அந்த மக்கள் ஃபீட்பேக் எப்படி சார் தராங்க உங்களுக்கு? சார் எங்களுக்கு நல்ல ஃபீட்பேக் இருக்கு, நல்ல வரவேற்பு இருக்கு. எங்களுக்கு இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பலதரப்பட்ட இயந்திரங்கள் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம், சப்ளை பண்ணிட்டு இருக்கோம்னா ஒரே காரணம் கஸ்டமரோட சப்போர்ட் தான். நாங்க இது வந்து 40 ஆண்டு கால கம்பெனி. அதான் சார். அப்ப அந்த ஒரு கஸ்டமர் நம்ம கிட்ட வாங்கிட்டு போயிட்டோம், அவங்களும் அவங்களோட பக்கத்துல இருக்க தொழிற்சாலைகளுக்கு ரெக்கமெண்ட் பண்றாங்க இந்த மிஷின். நிறைய ரெக்கமெண்டேஷன் சார். அந்த மாதிரி ஒரு கஸ்டமர் மூலியமா அடுத்த கஸ்டமருங்கிறது வந்து அதிகம் எங்களுக்கு. சார், இந்த டீஸ்டோரை வந்து தமிழ்நாட்டுல நிறைய தொழிற்சாலை கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் நமக்கு என்ன சார் வித்தியாசம்? மெயினா குவாலிட்டி தான் சார். நம்மளது அனைத்து எல்லா கம்பெனியை விட நம்மளது குவாலிட்டியா முக்கியத்துவமா கொடுக்குறோம் நம்ம. இது போக இன்னைக்கு சர்வீஸ் சப்போர்ட் எந்த கம்பெனி என்ன எப்படின்னு நம்மளுக்கு தெரியல. எல்லாத்துக்கும் இன்னைக்கு வரைக்கும் சர்வீஸ் சப்போர்ட் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். 10 வருஷத்துக்கு மேல ஓடிட்டு இருக்கிற இயந்திரங்கள் இருக்கு, இன்னைக்கு அவங்களுக்கு சர்வீஸ் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா இதெல்லாம் வந்து தொடர்ந்து சர்வீஸ் வருமான்னு கேட்டீங்கன்னா வராது. இதெல்லாம் வந்து ரொம்ப லேட்டர் இன்டர்வல் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். ஒரு 6 மாசம்
1 வருஷம் இந்த மாதிரி. ஏன்னா அந்த மாதிரி இயந்திரங்கள் தான், மெயின்டெனன்ஸ் குறைவு இந்த இயந்திரங்கள். சப்சிடி இருக்கா சார்? அரசு மானியம் இருக்கா? யாராக இருந்தாலும் சரி, சிறுதொழில் பண்றவங்களுக்கு, விவசாயிகளுக்கும் 50% சப்சிடியில நம்ம டீஸ்டோனர் கொடுத்துட்டு இருக்கோம். சார் இந்த டீஸ்டோனர் இப்ப நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க, எல்லாத்தையும் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதை பத்திட்டு நம்மகிட்ட எப்படி சார் வாங்குறது? 1 டன் மாடல் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாடுல எங்க எடுத்துட்டு போனாலும் 15,000 ரூபாய் செலவாகும். ஆமா, டிரான்ஸ்போர்ட்டே இவ்வளவு ஆகும். டெலிவரி ஃப்ரீயா கொடுக்குறோம். ஓ சூப்பர் சார். மிஷினோட காஸ்ட்ல டெலிவரி காஸ்ட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கேரண்டியா இல்ல. இல்ல கேரண்டி கண்டிப்பாக இல்ல. ஓகே சார். இப்போ நம்ம அங்க போய் கொடுத்துட்டு அவங்களுக்கு நம்ம எப்படி சார் டெமோல சொல்லி கொடுத்துருவீங்களா சார்? கண்டிப்பா நம்ம கம்பெனியோட டெக்னீஷியன் அவங்களோட இடத்துக்கு போய் மிஷினை இன்ஸ்டால் பண்ணி ஓட்டி கொடுக்கற வரைக்கும் நம்ம பொறுப்பேற்றுக்கணும். இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் இந்த மிஷின் வாங்குறதுக்கு விருப்பம் பட்டீங்கன்னா கீழே தெரியற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம கம்பெனி கோயம்புத்தூர்ல சிங்காநல்லூர்ல எல்ஜி இண்டஸ்ட்ரியல் ஏரியால நம்ம கம்பெனி இருக்கு. நேர்ல வரணும்ட்டு இல்லை, ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் போதும், மிஷின் வீடு தேடி வரும்.